welcome back to Kitchen's Kitchen. Please like, share and subscribe to our channel to help special children in need. Your views are more valuable for us. Today, let's see how to make kids' favorite recipe, potato cheese balls. Who's gonna taste it? How's it? Very cheesy. Very cheesy? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ்க்கு ஃபேவரட்டான பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே பாருங்கள். நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி தோலை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு சீசனிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 டைப்பான சீஸ் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸ்லைஸ் சீஸும் மொசரல்லா சீஸும், கொஞ்சம் பட்டரும், மைதா கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கோட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் இல்லைனா ப்ரெட் க்ரம்ஸும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சம் சீசனிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ பாயில் பண்ண பொட்டேட்டோவை நல்லா போட்டு மேஷ் பண்ணுங்கள். பொட்டேட்டோவை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் ஆகலைன்னா பைண்ட் ஆகாது, உடஞ்சிரும் உங்களோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸு. அதனால் நல்லா போட்டு மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கார்லிக் சாப் பண்ணதை போடுறேன். தேவையான சீசனிங் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் இட்டாலியன் சீஸ் சீசனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லைன்னா நீங்கள் ஒரிகானோ பவுடர் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவரிங்ஸ் நம்மளோட விருப்பம்தான். எது வேணாலும் நமக்கு ஸ்பைஸியாக வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடரையும் நான் இதில் போட்டுக்கிறேன். இதுதான் நம்மளோட பொட்டேட்டோவோட பைண்ட் பண்ணும். இல்லைன்னா பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. பாருங்கள், அதெல்லாம் போட்டுக்கலாம். தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். அதுக்கு பாருங்கள், எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூளியும் போட்டுக்கலாம். நம்ம காரம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்ம சீஸோடு சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும். பொடியாக கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸையும் நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா போட்டுக்க வேண்டாம். இது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நல்லா போட்டு மசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம சீஸு பட்டரெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் ஸ்லைஸ் சீஸும் மொசரல்லா சீஸும் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் என்னென்ன சீசனிங் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்பைசஸ்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்லைஸ் சீஸ் உங்களுக்கு அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். மொசரல்லா அந்த ஒரு இழுத்தோம்னா அந்த ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும் பார்த்தீங்களா, பிஸாவில் சாப்பிடும்போது அந்த ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ எல்லா சீசனிங்கும் இதில் போட்டுக்கலாம். பசங்களுக்கு எப்போவுமே பீஸா சாப்பிடும்போது இப்படி இழுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும். அது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் மொசரல்லா யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு சீஸ்லேயே கொஞ்சம் இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். அதுக்கப்புறம் அது ஓரமாக வச்சுட்டு நம்ம பொட்டேட்டோ மிக்சரை ஒரு சீஸ் பால்ஸோட கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கிணறு மாதிரி வச்சுட்டு நம்ம இப்போ அந்த சீஸ் பால்ஸை அந்த கிணறு உள்ளே வச்சு அந்த குழி உள்ளே வச்சு நல்லா மூடிக்கோங்க. பார்த்து சீல் பண்ணணும். கேப் இருந்ததுன்னா அந்த சீஸ் மெல்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற பொட்டேட்டோலாம் பண்ணிக்கோங்க. நல்லா சீல் பண்ணணும். சீல் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போது எல்லா பொட்டேட்டோ நல்லா போட்டு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோஸை மைதா பேட்டரில் போட்டு டிப் பண்ண போகிறோம். இப்போ நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மைதா பேட்டர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் எக்கில் கூட டிப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் அதை கோட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடர் வந்து உங்களுக்கு கிறிஸ்பி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ஆயில். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா கோட் அடித்து பாருங்கள். இப்போது மீடியம் ஹீட்டில் ஆயில் இருக்கிறதுனால அழகான ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் உங்களுக்கு. எதை மெதுவாக அதில் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு பொட்டேட்டோ ஏற்கனவே குக் ஆகிருக்கு. சீஸும் ஜாஸ்தி டைம் எடுக்காது. ஒரு 2-3 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். நல்லா திருப்பி விடுங்க. எல்லா சைடும் அந்த கோல்டன் கலர் வரணும். பாருங்க, ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே இதை எடுத்துருங்க. பாருங்கள், இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு வெளியில் அந்த பாருங்கள் நல்ல கிறிஸ்பு சவுண்டு கேட்குது. நம்ம ஃபோக்கை வச்சு சொரண்டோம்னா அந்த கிறிஸ்பி சவுண்டு வரணும். கிறிஸ்பி அவுட் சைடு, உள்ளே வந்து ஓப்பன் பண்ணால் நல்லா சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. டொமேட்டோ சாஸ், மயனேஸ், என்ன சாஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வச்சு சர்வ் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா. இது சூடாக தான் சாப்பிடணும், ஏன்னா சீஸ் ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். Eat healthy, stay healthy. Bye. Was gonna taste it. How's it? Very cheesy. Very cheesy? I never tried that. Cheese. Cheesy. Yeah. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். கேட்ச் யூ அப் இன் another வீடியோ.